இப்போ வந்து நம்ம வண்டியே பிரிச்சாச்சு, ஹெட்டு, சிலிண்டரு, கிராங்கு. சரியா? நம்ம எது சீஸ் ஆகிருக்கு, எதனால ஆயில் கம்மியாக இருக்குன்னா இங்கே ஸ்கோரிங் ஒன்று இருக்குது தெரியுதா? இந்த ஸ்கோரிங் வந்து ஆயில் கம்மியாக லெவல் ஓட்டி இதில் சீஸ் ஆகிருச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சீஸ் ஆகிரும். மினிமம் மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து ஒரு 50,000 கிலோமீட்டர் நமக்கு வண்டி ஓடும். அது எதனால ஓடுது? கரெக்டாக நீங்கள் ரெகுலராக 2000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இன்ஜின் ஆயில் மாற்றணும். அதனால தான் இப்போ வரைக்கும் சவுண்டோட மட்டும் ஓடி இருக்குது, ஃபுல்லாக சீஸாகி பிடிச்சி நிற்காம. ஒயிட் ஸ்மோக் மட்டும் ஹெவியாக வந்துருக்குது. ஆமாம். இப்போ நம்ம இதில் பிஸ்டன் ரீபோர் பண்ணோம்னா 20,000 கிலோமீட்டர் தான் நான் கேரண்டி கொடுக்க முடியும். சிலிண்டர் கிட்ட ஆமாம், சிலிண்டர் கிட்ட நம்ம புஷ் போட்டுக்கலாம். என்ன இதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எச்சா போகும். 1000 ரூபாய் 1500 ரூபா எச்சா கிலோமீட்டர். அது நீங்க ரெகுலரா இன்ஜின் ஆயில் 2000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா மாட்டிட்டீங்க, 2000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஜென்ரல் செக்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 40,000 கிலோமீட்டர் சாலிடா ஓடும் வண்டி. கரெக்டா மெயின்டைன் பண்ணி